இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அவங்க இன்னொருத்தர் மனைவி. எல்லாருக்கும் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி தான் உங்க காதல். அதெல்லாம் அந்த வயசுல வர்றதுதான். காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. நன்றி ஐயா. விஜி நம்மள யாருமே இனிமே பிரிச்சிட கூடாதுன்னு நீயே என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணல. அத கூட மறந்துட்டியாடா செல்லம். எது அப்பா? என்னது கல்யாணமா? ஐயா, கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே விஜி என்னோட பொண்டாட்டிங்க ஐயா. அவரு பொய் சொல்றாருங்க ஐயா. அதெல்லாம் உண்மை இல்லையா, நம்பாதீங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க பாலாஜி? நானும் விஜயும் காலேஜ் படிக்கும் போதே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இல்லங்க ஐயா. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு யுவர் ஆனர். என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஏமா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனி அந்த வாழ்க்கையை மறைச்சிட்டு இன்னொரு பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க. நீங்களாவது என் பொண்டாட்டியை என் கூட சேர்த்து வைங்கயா ப்ளீஸ். நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஐயா, எங்களுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனா நான் அவரோட சேர்ந்து வாழவே இல்ல. அதுக்குள்ள கார்த்தி என்னைய. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு மேல திரும்பவும் நீ போய் சொல்லணும்னு நினைச்சா உன் மேல இந்த நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நீதிமன்றத்தையே ஏமாத்த பாத்திருக்க. ஐயா ஐயா, என்னோட செல்லத்தை மட்டும் திட்டாதீங்கய்யா. அவ ஏதோ ஒரு நிர்பந்தத்தால இந்த சின்ன தப்ப செஞ்சுட்டா. மத்தபடி அவ காதலுக்கு விரோதமா நடந்துக்கிற பொண்ணெல்லாம் இல்லையா. தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, திட்டிர போறேன். கார்த்திக் விஜி, இந்த இருவருக்கும் நடந்த திருமணம் செல்லாதென்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தனது சொந்த காரணங்களால் கார்த்திக் குடும்பத்தை பழிவாங்க விஜய் நாடகமாடியது நிரூபணமாகிறது.